எத்தனையோ கோவிலுக்கு நான் போயிட்டேன், பல ஹோமங்கள் பண்ணிட்டேன், எல்லாமே செஞ்சு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். கடவுள் எனக்கு கண்ணை திறக்கவே இல்லை, எனக்கு நடக்கவே இல்லை ஆச்சு. ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைச்சிருது, எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். Eskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் ஆதித்யனே நமோ நமஹ. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் அது நமக்கு இருக்கா இல்லையா, நமக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறத நம்மளே சோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு 2 விதமான காரணங்கள். ஒன்று தடைப்படுறதுக்கான காரணங்கள் 2. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இயற்கையாகவே கர்மாப்படி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. 2வது நமக்கு பிராப்தமும் பாக்கியமும் இருந்தும் அதை நம்மளே தடை பண்ணிக்கிறது 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2வது, நாமே எப்படி குழந்தை பிறக்காமல் நம்மளை கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது 2வது விஷயம். முதல்ல இது எதனால் நமக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதிகமான குழந்தை பிறப்புக்கு தடைப்படுறதுக்கு காரணம் பெண்களோட உடல் குறைபாடுகள், அதனால் குழந்தை பிறக்கலை அப்படின்னு ஒரு சர்வே பிரபல நாளிதழ் வெளியிட்டிருந்தாங்க. அதே இது 10 வருஷம் கழித்து இப்போ பார்த்தா அதிகமான குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பிரபல நாளிதழ் அதே சர்வேவை இந்தியாவில் வெளியிட்டிருக்காங்க. இது எதனால் நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நீ இப்படி பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிடுதில்ல. ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னா அதை பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை செயல்படுத்த முடியும். நிறைய பேர் அதை மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது சில பேர் புத்திசாலியாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தடவை சொன்னால் சில பேருக்கு புரியும், ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னால் தான் எல்லா மக்களுக்கும் புரியுங்கிறதுனால நான் கொஞ்சம் டீப்பாக லென்த்தாக இந்த பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல உங்கள் ஆசைப்படியே நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, போகர் சித்தர், அதுக்கப்புறம் திருமூலர் சித்தர், அப்புறம் பதஞ்சலி சித்தர், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வியாதிகள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யலாம், அப்படி ஏற்பட்டால் நம்ம என்ன ரெமெடி பண்ணிக்கலாம், நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சித்தர்கள் கொடுத்த குறிப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத நம்மளே சோதனை பண்ணிக்கலாம், எப்படி பண்ணி தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆண்களுக்கு தான் நான் இப்போ வரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு புத்திரபாய், அது கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி ஆகாட்டினாலும் சரி, உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்தணுக்கள், இந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இந்திரியத்தை ஒரு தண்ணியில் நீங்கள் அந்த தண்ணியில் அதை விட்டீங்க அப்படிங்கன்னா, அந்த இந்திரியமானது நீருக்கு அடியில் மூழ்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அதே இது அந்த இந்திரியமானது மூழ்காமல் ஒரு நடுப்பகுதியில் மிதக்குது அப்படின்னா கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி, அதாவது கவுண்ட்ஸ் மீடியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா, மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். அப்படி மிதந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது நான் சொல்லலை, சித்தர்கள் திருமூலர், போகர், பதஞ்சலி முனிவர் இவங்க எல்லாருமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது உண்மையும் கூட. அப்போது இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, இப்போது இந்த அதிகமான குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சர்வே படி ஆண்களை தான் சொல்கிறாங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உடல் சம்பந்தமாக கர்ப்பப்பை பிரச்சனை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வரும். ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது உயிரணுக்களின், அதாவது விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அதோட பலம்
குறைந்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போது எதனால் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா கொள்ளு தாத்தாலாம் 10 குழந்தை 15 குழந்தை 20 குழந்தை ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கும். தடைகள்லாம் படலை. காரணம் அவங்க ஆரோக்கியமாக காலையில் எந்திரிக்கிறது, வயலில் வேலை பார்க்குறது, நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாம சரியான தூக்கம், சரியான உழைப்பு இதெல்லாம் இருக்கும்போது உயிரணுக்களுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தது. அவங்க அதிக காலமும் உயிர் வாழ்ந்தாங்க. இப்போலாம் நமக்கு தீர்காயுசு அப்படிங்கிறதே 60-70 ஆயிடுச்சு. அப்போது நம்மளுடைய உயிரணுக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல புகைப்பழக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பான் மசாலா போடுறது, இது ஒன்று. இந்த 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 பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த விஷயம் சரியாக தூங்க மாட்டாங்க. அடுத்து சத்தான ஆகாரங்கள் டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதாவது இந்திரியத்தோட எண்ணிக்கை கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாயிடும். உடனே நீங்கள் கேட்கலாம், ஓயா எங்கள் அப்பா வந்து டெய்லி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, என் அண்ணன் வந்து டெய்லி பான்பராக்கு போடுறான், எல்லாம் போடுறான், அவனுக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக பிறக்கும். எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். என்னன்னா உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்குவாங்க, டயத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அதை தாண்டி நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும் ஒரு சில பர்சன்ஸ்க்கு. அப்போது அவங்க அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனாலையோ, டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனாலையோ, என்ன சொல்கிறது, புகைப்பிடிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படாது. அதே நேரத்தில் நம்ம வந்து உடல் அளவில் இம்யூனிட்டி லெவல் நமக்கு கம்மியாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா விந்தணுக்கள், அதாவது இந்திரியத்தோட ஆற்றல், அந்த கவுண்டிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அப்போது குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும் முதல்ல. அப்போ நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இருக்காது. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோழி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மலையடிவாரத்தில் தர்ம காரியங்கள் இதெல்லாம் மருத்துவம், வள்ளலார் சார்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போனால் எனக்கு 8 வருஷமாக குழந்தையே இல்லை, 2 தம்பதி போகிறாங்க, குழந்தையே இல்லை, ஏதாவது பண்ணுங்கன்னொன்னே அவங்க உத்தரவு கேட்குறாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து, நீங்கள் வந்து இந்த 3 மாதத்துக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி வாழணும், இந்த அறநெறியில் நடக்கணும், இதெல்லாம் நீங்கள் வைராக்கியமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வீட்டுக்காரர் அவர் சொல்கிறாரு, நானும் இருந்தேன் பக்கத்தில். அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஐயே இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னாலலாம் கடைப்பிடிக்க முடியாது. அப்போது சந்ததி விருத்தியை விட மனிதனின், அதாவது உணவின் மேல் உள்ள மாயை, ஆசை, பொருள், பெண் மேல் உள்ள ஆசை, இதுதான் அங்கே ஓங்கி நிற்குதே தவிர நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு சராசரியான ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நியாயமான ஆசைகள் இருக்கோ அது நிறைவேறதுக்கு சில விஷயங்களை நீ நிறுத்து அப்படிங்கிறப்போ அவனால் நிறுத்த முடியலை. அப்போது குழந்தை பாக்கியம் எங்கேருந்து கிடைக்கும்? ஈஸியாக எல்லாருக்கும் கிடச்சிருது, எல்லாருக்கும் நடத்துறதுன்னா அது கர்மாப்படி ஒன்று கிடைக்கணும்னு விதி இருக்கும், கர்மாப்படி கிடைக்கவே கூடாதுன்னு இருக்கும். ஆனால் கர்மாப்படி நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னா கூட நம்மளுடைய பக்தினால், நம்மளுடைய சுய ஒழுக்கங்களால், பழக்க வழக்கங்களால் அதை மாற்றி மதியை விதியால் வென்று குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் பல சித்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து வலியுறுத்திட்டு போயிருக்காங்க. அப்போது நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா முதல்ல வந்து நான் சொன்ன அந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள். உங்கள் கவுண்டிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா முதல்ல புகைப்பழக்கம், என்னென்ன விஷயங்கள், சத்தான ஆகாரம் சாப்பிட்றோமா, டயத்துக்கு தூங்குகிறோமா, எப்படி வாழ்கிறோம், ஒழுங்காக தூங்குகிறோமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ரீகால் பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்போது நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சரி பண்ணும்போது, உங்களுடைய வேண்டுதலை இறைவன்கிட்ட வைக்கும்போது, பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணும்போது, அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அந்த இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.